வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சென்னா கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த ஒயிட் கலர் சென்னா, காபூல் சுண்டல்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி ஊற வச்சுருக்கேன். அது அளவாக ஒரு 200 கிராம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அதோட கிரேவி சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இது நாங்கள் செய்கிற ஸ்டைலில் ஒரு 7 விசிலுக்கு விட்டு, முத நாளே நான் ஊற வச்சுட்டேன். 7 விசிலுக்கு விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சோண்டு எடுத்து மிக்சியில் முதல்ல அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு, எண்ணெய் காஞ்சொன்னியவே நம்ம 3 ஏலக்காய், இப்போ சோம்பு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு வெடிச்சொன்னியவே ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அதாவது ஏலக்காய் ஒரு 3, கிராம்பு ஒரு 4, ஒரு பெருவிரல் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். அது வெடிச்சொன்னியவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில், அதை போட்டு வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் ஒரு 2 சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூளெல்லாம் சேர்த்துவோம், ஆனாலும் அந்த ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் ஒரு 2, அந்த ஒரு காரம், அந்த பச்சை மிளகாய் காரம், அதுக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம், இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம், நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோடனேவே ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி பழம், நல்லா பழுத்தது, மைசூர் தக்காளின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிரேவிக்கு ஆப்பிள் தக்காளி, அதை 2 எடுத்துருக்கிறேன், கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கூட 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கிறேன், சின்ன ஸ்பூனில் உப்பு தேவையான அளவு சேர்த்திருக்கிறேன். இப்போ இதை போட்டு வதக்கும்போது நல்லா வதங்கிக்கும், அதுக்காக இப்படி சேர்த்து வதக்கியிருக்கிறேன். நாட்டு தக்காளினா புளிப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இதுனா நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுட்ரு. இப்போ அது 1 ஸ்பூனும் 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இது சின்ன ஸ்பூன்றதுனால நான் சின்னதாக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு தான் வரும். நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுண்டல் எடுத்து அதை ஊற்றிக்கலாம். அது கிரேவி கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தண்ணி மாதிரி இருக்கும். வெறும் சென்னாவை மட்டும் போட்டோன்னா தண்ணி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி போட்டோன்னா கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ போட்டு கூட அந்த மிக்ஸி கழுவி தண்ணியும் ஊற்றிட்டு வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி, ஏன்னா சென்னாவை அரைச்சி சேர்த்துறதுனால அடி பிடிக்கும், நல்லா கலக்கி விட்டே இருங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொதி வந்துருச்சு, நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு கறி மசால் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அந்த ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும், அந்த வாசனையும் போயிடும். இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. தக்காளியும் இந்த அளவுக்கு கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச சென்னாவை சேர்த்துக்கலாம். கிரேவியில் சேர்த்து கலந்து விடுங்க. நான் நைட்டு ஊற வச்சேன், என்னோடய குக்கரில் 8 விசிலுக்கு விட்டேன். நீங்கள் உங்கள் குக்கர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. ரொம்ப வேக வச்சிங்கன்னா அந்த மேலே இருக்கிற தோல் கழண்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு முந்திரி ஒரு 7-8 முந்திரியை எடுத்துருக்கிறேன்.
கிரேவியோட அளவை பொறுத்து எடுத்துக்கோங்க. அந்த ஒரு ஸ்வீட்னஸ் வர மாதிரியும் அந்த இதுக்காக நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்காக நம்ம அதை ஊற வச்சு அடித்து ஃபைனலாக ஊற்றிட்டு ஒரு கலந்து விட்டுக்கலாம். நம்ம தேங்காயில் எதுவும் சேர்த்துல இல்லைங்க, அதுக்காக இந்த மாதிரி ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்து சேர்த்து ஊற வச்சிட்டிங்கன்னா முதல்ல ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை ஊற வச்சுட்டு பண்ணிட்டோம்னா அந்த மிக்சியில் போட்டு அடித்து ஃபைனலாக ஊற்றிக்கலாம். நல்லா ஊறி இருக்கும் அந்த சமயத்தில். இப்போ கிரேவியும் நல்லா ரிச்சாக வந்துடும். இப்போ கொத்தமல்லி தழை தூவி ஃபைனலாக இறக்கிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.